ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, நல்ல சூப்பரான சுவையான ஆரோக்கியமான அதலக்காய் தான் செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி 1/4 கிலோ அளவு காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட போகிறதில்ல, இதில் பாதி தான் எடுக்க போகிறேன். இதை நல்லா அலசிடுங்க 2-3 தண்ணியை வச்சு. இது தரையோடு இருக்கிறதுனால நிறைய மண் இருக்கும், அதனால் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த காம்பு பகுதியை 2ஐயும் கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாத்துலேயுமே எடுக்கணும். எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பாவக்காய் மாதிரி தான் இருக்கும், கசப்பு தன்மையோட. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே போடுங்க வெங்காயம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறலாம். ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். இந்த கரண்டியை வச்சு லேசாக கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெடிச்சிரும். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும் வெங்காயத்தை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அதலக்காயை இதோடு சேர்த்துக்கரலாம். அதையும் சேர்த்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா பெரட்டி போட்டு வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வேக விடுங்க. இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெறுமனையும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். லேசாக கசப்பாக உள்ளே ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கரலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த உப்புலேருந்து லேசாக தண்ணி வரும், அதில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க, சிம்மில் வச்சுட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்கும். நல்லா கிளறி விடுங்க. மறுபடியும் இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வெங்காயம், இந்த காய் 2ம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த சமயத்தில் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு மறுபடியும் லேசாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி சுருளை கொஞ்சமாயிரும், நம்ம போட்ட அளவை விட கொஞ்சமாயிரும். இப்போ பாதி வெந்திருக்கு பாருங்கள். நான் கையில் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன். இந்த அளவு வெந்திருக்கணும். வெந்த சமயத்தில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கரலாம். ப்ளைன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இதை சேர்த்துட்டு மறுபடியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த சூட்டுலேயே நல்லா வேகும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு போதும். அந்த மசாலா, காய், வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு பரிமாறி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.